வீவர்ஸ் மகாநதியின் யுப்ரமும் இந்த இடத்துல காவேரிக்கு அன்சுவா இருக்கிற விஷயத்த விஜய் கிட்ட சொல்லிட்டு சந்தோஷமா கிளம்பி போறாங்க. ஆனா அங்க நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கு முன்னாடி நான் பேசணும், என்ன சொல்லு காவேரின்றாங்க. சரி நீங்க சொல்லுங்க. வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள் திரும்பிடுச்சுன்றாங்க. அதை கேட்டதுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஒன்னு என்னங்க சொல்றீங்க? ஆமான்றாங்க. ஆனா இப்ப வெண்ணிலா ரொம்பவே இதை வந்து ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறான்றாங்க. இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலைன்றது தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஓ அப்படி கல்யாண விஷயத்த சொல்ல நினைச்சேன். சரி இப்பதான் வெண்ணிலா வந்து குணமாயிருக்கா, இப்பவே சொல்லி மறுபடியும் தேவையில்லாத அவ கஷ்டப்படுவா, அதுக்கு தான் எதுக்கு இப்ப இன்னும் கொஞ்ச நாள் போட்டுன்னு பொறுமையா இருந்தா அப்படின்னா சரி சரின்றாங்க. என்னாச்சு காவேரி? இல்லைங்க நான் எதுவும் நினைக்கலன்றாங்க. சரி நீ எதுவும் சொல்ல வந்தியே? நான் எதுவும் சொல்ல வரல, எனக்கு நிறைய வேலை இருக்குன்ட்டு காவேரி கிளம்பி போயிடுறாங்க. விஜய் இருந்துட்டு காவேரி ஒரு நிமிஷம் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் பேசணும்னு வந்தேன், இப்படி கிளம்புனா என்ன விஷயம் சொல்லு, என்னென்னத்தை ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்றாங்க. ஆனா காவேரி சொல்ல வந்துட்டு விஜய் சொன்ன விஷயத்த கேட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இல்லைங்க ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. விஜய் ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. காவேரியுமே கன்சீவாக இருக்கிற விஷயத்த சந்தோஷமா சொல்லலாம்னு நினைச்சா, ஆனால் அவர் இப்படி சொல்லிட்டாரு, என்னால் சொல்ல முடியலன்னு ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.